வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அட்வான்ஸ் காஸ்ட் அக்கவுண்டிங்ல எப்படி சென்டம் எடுக்கிறது அப்படின்றது தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ், பார்க்கலாமா? இது பார்த்தீங்கன்னா, நம்ம மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங்ல சென்டம்க்கான பாயிண்ட்ஸ்லாம் நெறைய பார்த்தோம். அதே டிப்ஸ் தான் இதுலயும் வந்து பேசிக்கா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். அதாவது கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நெறைய சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பிரசன்டேஷன் நீட்டா இருக்கணும். அண்ட் கால்குலேஷன் வந்து டபுள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபார்முலாஸ், ஃபார்மேட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா, அத முன்னவே எழுதி, அத வந்து பார்த்து பிராக்டிஸ்க்கு வச்சுக்கோங்க. சம்மரியா எழுதி வச்சுக்கோங்க. ஓகே. இப்ப இத தவிர்த்து, நம்ம வந்து எந்தெந்த சாப்டர்ஸ்ல எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். எஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, யூனிட் 1 கான்ட்ராக்ட் காஸ்டிங். கான்ட்ராக்ட் காஸ்டிங்ல பார்த்தீங்கன்னா, 10 மார்க் ப்ராப்ளம் டெஃபினட்டா கேட்பாங்க. அண்ட் 5 மார்க்ல பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் தியரி கேட்டுருவாங்க அண்ட் ப்ராப்ளமும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. சிம்பிள் கான்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க 5 மார்க்ல. அதாவது ரொம்ப பெரிய கால்குலேஷன் எதுவும் இல்லாம சிம்பிளா ஒரு ப்ராப்ளம் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து 10 மார்க் அப்படின்னும் போது 2 கான்ட்ராக்ட் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல பேலன்ஸ் ஷீட்டோடயும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அண்ட் ப்ராசஸ் காஸ்டிங் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 5 மார்க்ல ரொம்ப சிம்பிளா ஒரு ப்ராப்ளம் வரும். அண்ட் 10 மார்க்ல ஒரு 3 ப்ராசஸ். ஓகே. ப்ராசஸ் 1, 2, 3 இப்படி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்நார்மல் லாஸ் கெயின் வச்சு ப்ராப்ளம் வரும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாப்டர் ஆப்பரேட்டிங் காஸ்டிங். ஆப்பரேட்டிங் காஸ்டிங்ல உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு அந்த கிலோமீட்டர்ஸ், ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி உங்களுக்கு 5 மார்க் ப்ராப்ளம் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் 10 மார்க்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பர் கிலோமீட்டர் காஸ்ட் அசர்டைன் பண்ணுவோம் இல்லையா? அத மாதிரி வந்து கால்குலேட் பண்ற மாரி ப்ராப்ளம் வரலாம். ஓகே. இப்ப மார்ஜினல் காஸ்டிங் பாத்தீங்கன்னா, இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான அ சாப்டர் எது அப்படின்னு சொல்லப்போனா, இந்த மார்ஜினல் காஸ்டிங் தான். இந்த மார்ஜினல் காஸ்டிங்ல அவசியம் வந்து 5 மார்க்கும், 10 மார்க்கும் கேட்பாங்க. இது 2மே பாத்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அண்ட் இத வந்து எல்லாரும் வந்து 10 மார்க்லயும் வந்து போட்டீங்க அப்படின்னா, உங்களால ரொம்ப ஒரு நெறைய நேரம் கூட தேவைப்படாது. பெரிய கால்குலேஷனும் எதுவும் தேவைப்படாது. ரொம்ப ஈஸியாவே இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணிடலாம். ஸோ 10 மார்க்குக்கு நிச்சயம் இந்த மார்ஜினல் காஸ்டிங்க வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. அண்ட் 5 மார்க்கும் பார்த்தீங்கன்னா, ஈஸியா சால்வ் பண்ற மாரி தான் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். அண்ட் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் இதுதான் பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபார்முலாஸோட இருக்கும் நமக்கு. அண்ட் இது வந்து மேக்ஸிமம் இந்த 10 மார்க்ல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா, இந்த 4 சாப்டர் நம்ம தரோவா இருக்கோம் அப்படின்னும்போது, இந்த கான்ட்ராக்ட் காஸ்டிங், ப்ராசஸ், ஆப்பரேட்டிங் காஸ்டிங், மார்ஜினல் காஸ்டிங் நீங்க தரோவா இருந்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்க 10 மார்க்ல அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே. இது வந்து 5 மார்க்ல வந்து நீங்க போடுற மாதிரி இருக்கும். பிகாஸ் சென்டம் அப்படின்னும்போது 5 ப்ராப்ளமும் நம்ம அட்டெண்ட் பண்ணாதான், 5 சாப்டரும் நம்ம தரோவா இருந்தாதான் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஈஸியா வந்து போட முடியும். பிகாஸ் தியரி அட்டெண்ட் பண்ணா சம்டைம்ஸ் நமக்கு மார்க் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ப்ராப்ளம்ஸ் தான் கண்டிப்பா வந்து சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க 5 ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா, அந்த 5 ப்ராப்ளம்ஸும் அட்டெண்ட் பண்ணுங்க. அப்ப எல்லா சாப்டர்லயும் நமக்கு வந்து ப்ராப்ளம் போட தெரிஞ்சாதான் நம்மளால சென்டம் வாங்க முடியும். பிகாஸ் எல்லா சாப்டர்ல இருந்து ஒவ்வொரு ப்ராப்ளம் உங்களுக்கு 5 மார்க்லயும் கேட்பாங்க அண்ட் 10 மார்க்லயும் கேட்பாங்க. 10 மார்க் அப்படின்னும்போது இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்க விட்டுட்டு மீதி 4 சொல்லப்போனா இந்த மார்ஜினல் காஸ்டிங் அவசியம் படிச்சுக்கோங்க. அண்ட் ப்ராசஸும் ரொம்ப ஈஸி தான். கான்ட்ராக்டும் ஈஸி தான். ஓகே. இப்ப இது 3ம் வந்து நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஈஸியா உங்களால 10 மார்க் 3மே அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் 5 மார்க்ஸும் பாத்தீங்கன்னா, நீங்க அதுதான் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரீவியஸா நான் வந்து கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணது எல்லாமே எக்ஸ்பிளனேஷனோட வீடியோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும், கமெண்ட்லயும் வந்து நான் லிங்க் எல்லாம் குடுத்துடுறேன். அண்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் ஓகே. அதாவது 2 மார்க்கா இருக்கட்டும், 5 மார்க், 10 மார்க் இந்த 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துடுறேன். ஓகே. இப்ப அதெல்லாம் வந்து நீங்க பாத்துக்கோங்க. அண்ட் நிச்சயம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ நெறைய சால்வ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களால ஈஸியா சென்டம் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே. இப்ப இந்த மார்ஜினல் காஸ்டிங் சாப்டர் பாத்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு பேப்பர் கிளியரிங் சென்டம் விட்டுட்டு நார்மலா நான் ஒரு பேப்பர கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மார்ஜினல் காஸ்டிங் சாப்டர் மட்டுமே நீங்க ஃபுல்லா படிச்சீங்க அப்படின்னா, உங்களால 20 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும். ஏன்னா 10 மார்க்ல 1, 5 மார்க்ல 1 அண்ட் தியரி 2 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 2ல இருந்து 3 கொஸ்டின்ஸ் வந்து இதுல கேட்டுடுவாங்க. அப்ப 20 மார்க் இந்த ஒரு சாப்டர் மூலமாவே உங்களுக்கு கிடைச்சிரும். இது தரோவா இருந்தாவே உங்களால வந்து
பாஸ் பண்ணிட முடியும் நிச்சயமா. ஓகே. எஸ். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்கம் டாக்ஸ்ல எப்படி ஃபுல் மார்க் வாங்குறது அப்படின்றத பார்க்கலாம். எஸ். தேங்க் யூ ஃபார் யூர் பேஷன் லிசனிங்.